நான் துணி வித்திருக்கேன், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை பார்த்திருக்கேன், நைட்டு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிருக்கேன், 23 கிலோ பேக தூக்கிக்கிட்டு மாம்பழத்திலையும் கேக் கணக்குலையும் தெருவா தெரிஞ்சிருக்கேன். ஒண்ணு அதுக்கெல்லாம் வருத்தம்லாம் இல்ல, அது என்னுடைய ப்ராசஸ் ஆஃப் லைஃப். நான் இடத்தை அடைவதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, இப்படி பேக தூக்கிக்கிட்டே திரியறமே நம்ம பொழப்பு இப்படியே போயிடும் அப்படின்னு மாம்பழத்துல போயிட்டு கோயிலெல்லாம் அழுவல. சரியா? there is no escalator in life, you have to find your stairs to go up. வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கணும், உங்க படியை தான் நீங்க தேர்வு செய்யணும். ஒரு படிக்கட்டுல ஏறினா அது கொண்டு எங்கேயே விட்டார். நான் டாக்டர் படிக்கணும் ஆசை, நல்லா தான் படிப்பேன், கர்மம் என்னன்னே தெரியல மார்க் வரல, நல்லா தான் படிச்சேன், ஹிஸ்டரி ஜாக்கிரபிலாம் சூப்பரா படிப்பேன், 57 மார்க் தான் வந்துச்சு. நானும் தரையிலே போட்டு உஜ்ஜயினி எங்க இருக்குன்னு கண்ண முடிக்கலாம் சொல்லுவேன், அந்த லெவலு 10க்கு 10 அடிக்கிறாள். ஹிஸ்டரி ஜாக்கிரபிலாம் 57 தான். இப்ப கூட எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஹிஸ்டரி தான், பெருசா வரல. அந்த நான் செகண்டரி படிச்சேன், ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுத்து படிச்சேன், மார்க் வரல, நல்லா படிச்சேன். நான் சொல்லிக் கொடுத்தவங்க 980, அப்பெல்லாம் 1000 எடுத்தா அப்பெல்லாம் பெரிய விஷயம். நான் சொல்லிக் கொடுத்த எல்லாரும் 400 மேல 10th, நான் மட்டும் 389. நடக்கல. டாக்டர் டாக்டர் அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம் கூப்பிடுவாங்க, டாக்டர் எந்திரிக்க டாக்டர், என்ன டாக்டர் தூங்குறீங்க அப்படிலாம் பேசுவாங்க. டாக்டர் நடக்கல. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு டூ மை எம்பிஏ நடக்கல, இட் டிட்ன்ட் வொர்க் அவுட். ஐஏஎம்ல பிட்ஸ்பிலானில எங்கேயாவது போய் எம்பிஏ படிக்கணும், திருச்சி நேஷனல் காலேஜ்ல பிபிஏ முடிச்ச பையன் நான். சோ தட் அதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். பிரில்லியன்ட் டியூட்டோரியல்ஸ்ல போய் ஐஏஎம்ல படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் கோச்சிங் எப்படி ரெடி ஆகணுங்கிறதுக்காக நான் போனப்ப, தம்பி நீங்க 4 பேரை கூட்டிட்டு வாங்க, பேட்ச் முடிஞ்சு போச்சு, நான் வரதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு, நான் எங்கடா போய் 4 பேரை கூப்பிடுறதுன்னு அங்க இருக்க பக்கத்துல இருக்க தோசை கடையில தோசை தின்ட்டு வந்துட்டேன். எம்பிஏ நடக்கல. ஆனா கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வந்து போராடி மேல வந்து கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சு 4 பேருக்கு நம்மள தெரியற அளவுக்கு வளர்ந்து சோசியல் ரீதியா ஏதோ நல்லது கெட்டதெல்லாம் பேசி கொண்டு ஹானரரி டாக்டரேட் வந்துச்சு. எனக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க, மீடியா எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அதை எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல எங்க அப்பா தூங்கிட்டு இருந்தாங்க, அவரை எழுப்பி அப்பா நான் டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு. எங்க அப்பா லைஃபை பத்தி சொன்ன சிம்பிளான ஒரு அற்புதமான விஷயம் அப்பதான் நான் கவனிச்சேன். ரொம்ப சிம்பிளா சொன்னார். அப்படியே தூக்கத்துல இருந்து அப்படி கண்ண முடிச்சது வாங்கி பார்த்துட்டு, விடுறா தம்பி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். டாக்டர் ஆகணும்னு நினைச்சா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் லைஃப். ஒண்ணு நடக்கலன்னா விழுந்துடாதீங்க, இது இதோட விளங்காம போயிடும், உருவாக்காது. வாழ்க்கை 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், ஒன்னு ஹிஸ்டரி படிக்கிறவன், இன்னொன்னு ஹிஸ்டரி உருவாக்குறவன். நீ யாரு நீ முடிவு பண்ணிக்கும்.